ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுனா ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே காவேரியும் குட்டி காவேரியை கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே விஜய் கிட்ட விட்டுட்டு எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குங்க, நான் இப்போ கிளம்புறேன், நீங்கள் பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே கிளம்புறாங்க. உடனே இங்கே விஜயும் காவேரி மிஸ், நீங்கள் தப்பாக நினச்சிக்கலாம், எங்கள் காரில் நீங்கள் ஏறி வரலாம், இல்லை நானும் அந்த வழியாக தான் போகிறேன், நான் அப்படியே விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட இங்கே காவேரியும் இல்லைங்க சார், எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன், பரவாயில்ல நீங்கள் பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காவேரி சொல்லிட்டுறாங்க. உடனே சரிங்க மிஸ், எனக்கும் கொஞ்சம் பர்ச்சேஸ் எல்லாம் நிறைய இருக்குது, அதனால் நான் அப்படியே போயிட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே எங்கள் காவேரி மிஸ்ஸும் யோசிக்கிறாங்க. உடனே எங்கள் காவேரி நம்ம பேசாமல் விஜயோட தாத்தா கிட்ட நம்ம போய் பேசிட்டு வரணும், ஏன்னா அவர் 5 வருஷமாயும் அவங்க ஒய்ஃப் இறந்து 5 வருஷம் ஆயிருக்கு, இன்னுமே அவருக்கு ஒரு துணையாக ஒரு ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இன்றைக்கி வரைக்குமே அவருடைய குழந்தைய ரொம்பவே சந்தோஷமாகவும் மன வருத்தம் இல்லாமல் இப்போ வரைக்குமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவருக்குன்னு ஒரு துணையை அவர் தேடிக்கவே இல்லை, அவருக்கு ஒரு துணையை நம்ம அமைச்சு கொடுக்கணும். இது விஷயமா நம்ம விஜயோடைய தாத்தா கிட்ட நம்ம போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க தாத்தா வீட்டுக்குமே போகிறாங்க. உடனே இங்கே விஜயும் அம்முவும் 2 பேரும் பர்ச்சேஸுக்காக ஒரு கடைக்குமே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே காவேரியும் வீட்டுக்குமே அவங்க தாத்தா வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன கையோட இங்கே அவங்க தாத்தா உட்காந்து பேப்பருமே படிச்சுக்கிட்டு இருக்க. உடனே காவேரி உள்ளே போகிறாங்க. அவங்க தாத்தா காவேரியை பார்த்துட்டு வா காவேரி, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாங்க. உடனே இங்கே காவேரி எதுக்காக வந்திருக்க அப்படின்ற மாதிரியுமே விஜயோட தாத்தா சொல்லுவோம். உடனே காவேரியும் தாத்தா, அன்னைக்கு உங்ககிட்ட நான் ரொம்பவே கோபமாக பேசிட்டேன், அதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயத்தையுமே நான் கேட்கணும் அப்படின்ற மாதிரியுமே காவேரி சொல்கிறாங்க. உடனே இங்கே விஜயோட தாத்தாவும் சொல்லு காவேரி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜயோட தாத்தா சொல்லுவோம். உடனே இங்கே காவேரி அது ஒன்றும் இல்லை தாத்தா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, ஏன்னா அவருடைய ஒய்ஃப் இறந்து 5 வருஷம் ஆகுது, இது வரைக்குமே அவர் கல்யாணத்தை பற்றி அவர் யோசிக்கலையா, இல்லை அவருக்காக அந்த குழந்தைக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, ஏன் அவர் பண்ணிக்காமல் இருக்காரு அப்படின்ற மாதிரியுமே இங்கே காவேரி கேட்குறாங்க. உடனே எங்கள் விஜயோட தாத்தாவும் அது ஒன்றும் இல்லை காவேரி, ஏன்னா அவனுக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை தான், ஆனால் அவங்ககிட்ட நான் நிறைய டைம் அவங்ககிட்ட கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்கேன், ஆனால் அவங்க அம்மாவை அம்மாவோட அம்மாவை அவன் மறக்க முடியாமல் இன்றைக்கி வரைக்கும் அவங்களவே நினச்சிக்கிட்டு அவன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கான். நான் எவ்வளோ டைம் அவங்ககிட்ட கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரியுமே நான் கம்பல் பண்ணியிருக்கேன், ஆனால் அவன் ஒரு கட்டத்தில் என்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த பேசுகிறதுனா நீங்கள் என்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்ற மாதிரியுமே அவன் என்கிட்ட மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டான். அவனுக்கு என்னோட பேரனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், அவன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருக்குது, ஆனால் அவங்ககிட்ட சொல்லியுமே அதை கேட்காம அவன் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கான். அதனால தான் நான் அவன் விஷயத்தில் நான் எதுவுமே எடுக்காமல் அவனோட போக்கிலே நான் விட்டுட்டேன். ஏன்னா அவனுமே அந்த ஒரு விஷயத்துலேருந்து ஒன்றுமே வெளிவராமல் அவன் பழைய ஒய்ஃபவே நினச்சிக்கிட்டு அவன் உருகிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி அவன் மேலே ரொம்பவே அவன் பாசம் வச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரியுமே அவங்க தாத்தா சொல்லுவோம். இதை கேட்ட காவேரிக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருக்குது. ஏன்னா இப்படியெல்லாம் ஒரு மனுஷர் இன்னமும் இந்த உலகத்தில் இந்த ஊரில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே பெருமையாகவும் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது தாத்தா. ஏன்னா அவருக்குன்னு இல்லை, அந்த ஒரு குழந்தைக்குன்னு இன்னொரு பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதனால தான் அது மாதிரி ஒரு விஷயத்த நான் கேட்டேன் தாத்தா. ஏன்னா அவர் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனால் நான் அவர்கிட்டையுமே நான் இந்த ஒரு விஷயத்த கேட்டேன், நீங்கள் ஏன் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் கேட்டதுக்கு அவர் இதை பற்றி நான் யோசிக்கலை இது வரைக்குமே, ஆனால் இனிமேல் நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே அவர் என்கிட்ட சொன்னார். ஆனால் அவரோட நல்ல மனசுக்கு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து நாம் தான் தாத்தா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரியுமே காவேரி சொல்கிறாங்க.
உடனே இங்கே விஜய் அவங்க தாத்தாவும் என்ன இவளுக்கு ஞாபகம் வந்துருச்சா இல்லை வந்த மாதிரி நடிக்கிறாளா என்னன்னே தெரியலையே, வேறு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளை இப்படியே விட்டா கூடிய சீக்கிரம் விஜய்க்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து இவளே கல்யாணம் பண்ணி வச்சிருவா போல. நம்ம அதுக்குள்ள இவகிட்ட என்ன ஆனாலுமே நம்ம விஜயை பற்றின உண்மை எல்லாமே சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரியுமே இங்கே விஜய் அவங்க தாத்தாவும் நினச்சிக்கிட்டு, காவேரி மிஸ், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்கு முன்ன நான் இந்த விஷயத்த சொல்கிற போது நீங்கள் ஆச்சரியப்படக்கூடாது, அதிர்ச்சி ஆகக்கூடாது. ஏன்னா அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் தான் நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே விஜயோட ஒய்ஃப் இன்னுமே இறக்கலை. ஏன்னா விஜய்க்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு ஒன் டைமு. அப்போ அங்கே விஜயும் அவங்களோட ஒய்ஃபுமே 2 பேரும் தான் போயிட்டு இருந்தாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் அங்கே விஜயவங்க ஒய்ஃபுமே அடிபட்டு அவங்களுக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு. அவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா அது மெமரி லாஸ் ஆகிடுச்சு. அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்றத வருத்தத்தில் அவன் ஒன்றுமே கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கான். அதே மாதிரி அவங்களுக்கு மெமரி லாஸ் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் அவன் துடிச்சிக்கிட்டு இருக்கான். அவங்க யார் தாத்தா, அவங்கள பார்த்து பேச வேண்டியது தானே, நடந்த உண்மையெல்லாம் சொல்ல வேண்டியது தானே. நீங்கள் சொன்னால் அவங்களுக்கு மீண்டும் அந்த ஒரு பழைய நினைவுகள் எல்லாம் வந்துடும் இல்லை. ஏத்தத்தா நீங்கள் ஒன்றுமே அந்த ஒரு முயற்சி எடுக்கலை. ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே ஒரு தனிமையாக இருக்கிறத பார்க்குற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் அந்த குட்டி காவிரியை பார்த்தா தான் எனக்கு ரொம்பவே கவலையாகவும் இருக்குது. ஏன்னா அவளுக்கு நிறையா ஒரு அன்பு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னை பார்த்தாவே அவள் ரொம்பவே சந்தோஷப்படுறா அப்படின்னு மாதிரியுமே இங்கே காவேரி சொல்லிட்டுறாங்க. உடனே விஜயோட தாத்தாவும் அது ஒன்றும் இல்லை காவேரி, அந்த ஒரு பொண்ணு யாருன்னா அது நீ தான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே இங்கே காவேரியும் இதை கேட்டதும் உடனே ஷாக்கிங்காக ஆச்சரியமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காவும். உடனே இங்கே விஜயவங்க தாத்தா, காவேரி நீ ஷாக் ஆகாத காவேரி, ஏற்கனவே டாக்டர் சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் தெரியாமல் முட்டாள்தனமாக உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்றதுனால சொல்லிட்டேன். நீ கொஞ்சம் அதிர்ச்சி படாமல் இந்த விஷயத்த கேட்குறியா அப்படின்னு மாதிரியுமே விஜய் உங்கள் தாத்தா சொல்லிட்டு அந்த ஒரு ஃபோட்டோயுமே இவங்களுக்கு கல்யாணம் நடந்த விஜய்க்கும் காவேரிக்கும் கல்யாணம் நடந்த ஃபோட்டோவுமே எடுத்து காமிச்சிட்றாங்க. இதை பார்த்ததும் அங்கே காவேரியுமே என்ன தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் அவங்களோட ஒய்ஃபா, எனக்கு நம்பவே முடியல, எனக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சா, என்ன தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் இன்னும் என்னென்னத்தெல்லாம் மறந்தேன், இந்த விஷயத்த என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, எதுக்காக இந்த விஷயத்த நீங்கள் எங்கிட்ட சொல்லாமல் விட்டீங்க, அவருமே இந்த விஷயத்த எங்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரியுமே காவேரி ஃபீல் பண்ணுறாங்க. உடனே அவங்க தாத்தாவும் இது காவேரி இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னெல்லாம் இல்லை, ஏன்னா விஜய் எதுக்காக பயப்படுறான்னா அந்த விஷயத்த சொல்லி உனக்கு எதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா விஜய் தாங்க மாட்டான். உனக்கு ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட விஜயோட மனசு ரொம்பவே கஷ்டப்படும். அதனால தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமல் அவன் இத்தனை நாளாக மறைச்சி வச்சுட்டு இருந்திருக்கிறான். நீ நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னேன், ஆனால் இந்த விஷயத்த நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ விஜய் கிட்ட மட்டும் சொல்லிடாத காவேரி. ஏன்னா விஜய் என்னை ரொம்பவே கோபமாகவும் திட்டிக்கிட்டு இருப்பான். ஏன்னா இந்த விஷயத்த அவன் யார்கிட்டையுமே சொல்லாத, அதே மாதிரி முக்கியமாக உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயத்த என்கிட்ட சொல்லி வச்சுட்டு இருந்தான். ஆனால் என்னோடய வாய் மனசு கேட்காம நான் என்னோடய வாயிலேயே இந்த வார்த்தையை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதே மாதிரி காவேரி இந்த விஷயத்தினால உனக்கு எந்த ஒரு மனக்குழப்பமும் வந்துடக்கூடாது. இந்த விஷயத்தை பற்றி நீ நல்லா யோசிக்க கூட கூடாது. ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி நீ யோசிச்சினா உனக்கு எதனா ஒன்று ஆகிடும் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே யோசிக்காத காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட தாத்தாவும் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் விஜயும் இந்த அம்முவும் 2 பேரும் வீட்டுக்குமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.